காய்ஸ் இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா குன்னூரில் இருக்க ஒரு செர்ரி பெர்ரி அப்படிங்கிற ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய வந்து ஒரு கைடு வந்து நம்ம வந்து இந்த ஃபேக்ட்ரியை பற்றி மேனுஃபேக்சரிங், அதாவது இங்கே வந்து சாக்லேட் அண்டு யூக்லிப்டஸ் ஆயில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீ, ஸோ இது வந்து மூணு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இந்த ப்ரொடக்ஷன் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி இங்கே இருக்கக்கூடிய கைடு வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாமாங்க. அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டீயோடைய ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டீ இன்ட்ரடியூஸ் யார் பண்ணாங்கன்னு தெரியுங்களா உங்களுக்கு? உலகத்துக்கு சைனால இருந்து தான் டீ வந்தது. சரிங்களா? ஸோ 1835 டீ குடிக்கிறதுக்கு எடுத்துட்டு வந்தாங்க. எங்க இந்தியாக்குள்ள யாரு? பிரிட்டிஷர்ஸ் எடுத்துட்டு வந்து டீ குடிச்சிட்டு இருந்த போது அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க, எந்த இடம் பெர்ஃபெக்டா இருக்கும். இது கல்டிவேஷன் சொன்னா கிளைமேட்டும் சாயில் பிரகாரம் அது இது பண்ணாங்க இன்வெஸ்டிகேட். அந்த சமயத்துல அவங்க கண்டுபிடிச்சது 3 இடம். ஒன்னு அசாம், டார்ஜிலிங், நீல்கிரிஸ். 1850 ஃபர்ஸ்ட் பிளான்டேஷன் ஆனது. இந்த டீயோடைய பொட்டானிக்கல் பேர் வந்து உங்களுக்கு கெமேலியா சினென்சிஸ். இந்த டீ செடி ஒரு டைம் நம்ம பிளான்ட் பண்ணிட்டோம்னா 100 வருஷம் இருக்கும். 100 years. எப்படி? புரியல. மழைப்பொழிவு குறையிறது, காற்றை தடுத்து மரம் தான் காற்றை தடுத்து மழைப்பொழிவு ஏற்படுத்தும். அது மாதிரி ஏகப்பட்ட இது ப்ராப்ளத்தை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி டீ செட்லாம் போட்டு தொடச்சியா இதனால இயற்கைக்கே பேரழிவு அப்படின்னு சொல்றாங்க. யார் சொன்னது அது? அதெல்லாம் சும்மா யாரோ சொன்னாங்கன்ட்டு அதெல்லாம் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. மனசை போட்டு குழப்பிக்காத, ஒரு ஒயிட் டீ குடி. சரிங்களா? இது நம்ம ஹைஃபீல்ட் டீ ஃபேக்ட்ரி. இது கிட்டத்தட்ட 200 ஏக்கர்ல உங்களுக்கு டீ தோட்டம் இருக்கு. நம்ம ஃபேக்ட்ரியில் 3 விதமான டீ பண்ணுவோம். நார்மல் டீ, கிரீன் டீ, ஒயிட் டீ. ஸோ இது வந்து நார்மல் டீ ப்ராசஸ். இதுக்கு வெதரிங் ட்ரஃப்னு சொல்லுவோம். இப்போ நார்மலாக இந்த இலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% நீரோட்டம் இருக்கும். அந்த நீரோட்டம் காய வைக்கிறதுக்கு 14 மணி நேரம் விடுவோம் ப்ளோவரால். கையை வைங்க, மிஷின் ஆன் பண்ணுறேன். வந்து இதில் என்ன தெரியுதுன்னா, காற்று வருது, அந்த ஈரமாக இருக்கிற செடிகளை உலர்த்துறதுக்காக இந்த ஒரு மிஷின் இருக்கு. ஸோ 14 மணி நேரத்தில் உங்களுக்கு 60% 70% நீரோட்டம் காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ப்ராசஸ் போவோம். அது வந்து கட்டிங் அண்ட் ரோலிங்னு சொல்கிறோம். நடங்க கீழே போயிடலாம். செகண்ட் ப்ராசஸ் இது கட்டிங் அண்ட் ரோலிங்னு சொல்கிறோம். இதில் இலையை கட் பண்ணும், ரோல் பண்ணும். நம்ம பேப்பர் ரோல் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இது ரோல் பண்ணும். இப்போ இதுக்குள்ளார போட்டு இருக்காங்க பாருங்க. இது ஒரு டைமுக்கு நம்ம 20 கிலோ போடலாம். 30 நிமிஷம் இந்த மிஷின் ஓடிட்டே இருக்கும். கொஞ்சம் பின்னால் வந்துருங்க. ஸோ இந்த 30 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த சின்ன மிஷினில் போடுவோம். அதுக்கு முன்னால் இவர் வந்து நம்ம டீ மேக்கர். இவர் தான் இங்கே டீயை தயாரிப்பார். ஓ அப்படியா? வாங்க. ஸோ இது வந்து ரோட்ரோ வேன். இந்த ரோட்ரோ வேன்ல போட்டால் இந்த பூரா இலையை பவுடர் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? ஆனால் அந்த பவுடர் கூட கொஞ்சம் இலையும் மிச்சமாயிட்டு வரும். அதனால தான் நம்ம இதில் போடுவோம். இதுக்கு பேர் வந்து கூகின்னு சொல்கிறோம். இதில் போட்டு ரொட்டேட் பண்ணால் பவுடர் இந்த பக்கம் வந்துடும், இந்த இலை ரொட்டேட் ஆகிட்டு அந்த பக்கம் போயிட்டு விழுகும். அதனால தான் இது கொஞ்சம் சாஞ்சு இருக்கு. ஸோ அந்த இலை எடுத்து பின்ன இதில் போட்டு பவுடர் பண்ணிடுவோம். பவுடர் பண்ணதுக்கப்புறம் இந்த டேபிள் மேலே வைப்போம் 1.5 மணி நேரம். அது வந்து ஃபர்மெண்டேஷனுக்கு. இது நார்மல் காற்று மூலியமா ஃபர்மெண்ட் பண்ணுறது. இந்த ஃபர்மெண்டேஷனில் உங்களுக்கு இந்த பச்சை கலர் பவுடர் வந்து ப்ரௌன் கலராக மாறிடும். அது இயற்கையாக மாறும். மாறினதுக்கப்புறம் ட்ரைங் ப்ராசஸ் போயிடுவோம். இது வந்து ட்ரைங் ப்ராசஸ். இது விறகால நம்ம ஹீட்டை கொடுப்போம். இதில் எலக்ட்ரிசிட்டி ஹீட் வராது. இந்த ஹீட்டிங் டெம்பரேச்சர் உங்களுக்கு 95 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இது பூரா 22 நிமிஷத்தில் டீ பவுடர் ரோஸ்ட் ஆகிட்டு வெளியே வந்து விழுந்துரும். இந்த மாதிரி வரும் டீ பவுடர் இங்கிருந்து. இதில் உங்களுக்கு இந்த கச்சரா, பெரிய உருண்டை, சின்னது, டஸ்ட் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பிரிப்போம். அதுக்கு தான் செக்ரிகேஷன். ஸோ இது சைஸ் பிரகாரம் பிரிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு 100% பியூர் ஆர்கானிக் டீ. இது இதில் உங்களுக்கு கலர், எசன்ஸ், ஃப்ளேவர், கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் ஆயிருக்காது.
இந்த 1 கிலோ டீ தூள் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தேவை 5 கிலோ பச்சை இலை. 5 கிலோ பச்சை இலை. இந்த பூரா ப்ராசஸ் 18 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். ஸோ இது வந்து நார்மல் டீ. அந்த பக்கம் நம்ம க்ரீன் டீ பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நம்ம க்ரீன் டீ பண்ணுறோம். க்ரீன் டீ பண்ணுறதுக்கு ஒரு பட்டு 2 குழந்தை இலை, இது 3 மட்டும் தான் எடுப்போம். இதை எடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம டபுள் பாயிலிங் ஸ்டீம் பண்ணுவோம். இந்த ஸ்டீம் எதுக்கு பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, இது மட்டும் ஏன் எடுக்கிறோம்னு கேட்டால் இதில் தான் உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கும். அப்படியா? அதனால ரொம்ப ஏஜான அதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வராது. அதனால தான் இது எடுப்போம். இந்த 3 இலை எடுத்து ஃபர்ஸ்ட் டபுள் பாயில் ஸ்டீம் பண்ணுவோம் நார்மல் கேஸ் ஸ்டவ் மேலே. அந்த ஸ்டீம் எதுக்கு பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கையில் ஸ்போஸ் இருக்கு இல்லைங்களா வேர்வை வர்றதுக்கு, அதே மாதிரி லீஃபில் வந்து ஸ்டொமேட்டான் வரும். அந்த ஸ்டொமேட்டா ஓப்பன் ஆனால் தான் உங்களுக்கு அந்த க்ரீன் டீ பெனிஃபிட். ஸோ ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் 8லேருந்து 10 மணி நேரம் காய வைப்போம் ப்ளோவரால். காஞ்சதுக்கப்புறம் இந்த மெஷ் மேலே வச்சு கையிலேயே ரொட்டேட் பண்ணுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஷின் வேலை, ஆனால் இங்கே கையில் பண்ணுவோம். கையில் பண்ணால் உங்களுக்கு சின்ன சின்ன நூல் மாதிரி ஆயிரும். அது வந்து நம்ம 70 டிகிரி செல்சியஸில் ஓவனில் ட்ரை பண்ணுவோம் 2 மணி நேரம். ட்ரை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு க்ரீன் டீ இப்படி வரும். ஆமாம், இது வந்து பாருங்க. ஸோ இந்த க்ரீன் டீயோடைய பெனிஃபிட்ஸை பார்த்தீங்கன்னா, பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், வெயிட் லாஸ், கிட்னி ஸ்டோன், லிவர் ஃபங்க்ஷனிங் 6 பெனிஃபிட் வரும் க்ரீன் டீயில். இப்போ உங்ககிட்ட அதே மாதிரி ஒயிட் டீ பற்றியும் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ ஒயிட் டீ பண்ணுறது வெறும் இந்த பட்டால ஒயிட் டீ. ஸோ இதோடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட், ப்ரொடக்ஷன் காஸ்ட், செல்லிங் காஸ்ட் ரொம்ப அதிகம். இதோடைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், வெயிட் லாஸ், கிட்னி ஸ்டோன், லிவர் ஃபங்க்ஷனிங், ஹார்ட் டிசீஸ், ஹார்ட் பிளாக்கேஜ், கேன்சர் பேஷண்ட், டிப்ரெஷன் பேஷண்ட், ஆஸ்துமா பேஷண்ட், அப்புறம் ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒயிட் டீ. ஒயிட் டீ பாருங்க இப்படி இருக்கும். இது நார்மலாக உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்காதுங்க. இங்கே கிடைக்கும், நம்ம அவுட்லெட்டில் கிடைக்கும். இது முக்கியமாக ஒயிட் டீ வந்து பூரா இந்தியாவிலேயே டார்ஜிலிங், நீல்கிரிஸ் இந்த 2 இடத்துல தான் பண்ணுவாங்க. அதை தவிர்த்து நீங்கள் சைனா இல்லைன்னா ஸ்ரீலங்கா தான் போகணும். ஆமாங்க. ஸோ இந்த ஒயிட் டீயும் க்ரீன் டீ வந்து கொதிக்க வைக்கக்கூடாது. கொதிக்கிற தண்ணி ஒரு டம்ளரில் எடுத்து 5 இலை, வெறும் 5 இலை அதில் போட்டு மூடி வச்சிடணும் 3 நிமிஷம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வடிகட்டி தேனோ இல்லை எலுமிச்சப்பழம் சாறுலையோ குடிச்சிக்கலாம். சர்க்கரையோ பாலோ வெல்லமோ சேர்க்கக்கூடாது. இப்போ வடிகட்டுறீங்களா அந்த 5 இலை அதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு இன்னும் 2 டைம் யூஸ் பண்ணலாம். ஹேண்ட்மேட் க்ரீன் டீ, ஒயிட் டீ. ஒயிட் டீ 3வது நாள் குடித்ததுக்கப்புறம் இந்த பட்டை சாப்பிட்லாம். இது சாப்பிட்டிங்கன்னா உங்கள் பாடி இம்யூனிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒயிட் டீயில் வேஸ்டேஜே வராதுங்க. ஹை குவாலிட்டி அந்த மாதிரி வராதுங்க. 2 குவாலிட்டி தான், ஒன்று ஸ்ட்ராங்கு, ஒன்று மைல்டு. சரிங்களா? ஸ்ட்ராங் டீ வந்து கோல்ட் டஸ்ட், மைல்டாக இருக்கிறது அந்த குர்னிங்க, அவ்வளோதான். 2 குவாலிட்டி. ஆனால் கிரேட் வைஸில் பார்த்தீங்கன்னா 22 கிரேடு வரும். கிரேட் வைஸ் 22 கிரேடு வரும். இது சைஸ், அந்த மெஷ் சைஸ் பிரகாரம் பிரிக்கிறது, அவ்வளோதான். கிரேடு அவ்வளோதான். வாங்க ஆயில் யூனிட் போகலாம். இது ஆயில்னா நீலகிரி தைலம். ஓ, நீலகிரி தைலம். ஸ்மெல்லு நீலகிரி தைலம்னு சொல்லுவாங்களே, ஸ்மெல்லு இங்கேருந்து வர்றப்பே ஹெவியாக வருது. உள்ளே போய் பார்ப்போம். இதை வந்து எப்படி வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற இந்த யூனிட் வந்து இதுதான். ஸோ சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் எப்படின்ட்டு. ஸோ பார்ப்போம். சொல்லுங்கள் சார். ஸோ இது வந்து நீலகிரி தைலம் பண்ணுற இடம். இதுக்கு முக்கியமான பேர் யூக்லிப்டஸ் ஆயில். ஸோ இது வந்து டிஸ்டிலேஷன் சேம்பர். இந்த சேம்பரில் 200 லிட்டர் தண்ணியும் 350 கிலோ இலை போடுவோம். போட்டு இது வேக்யூம் டைட் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே நெருப்பு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நெருப்பு ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு ஆவி ஸ்டார்ட் ஆயிரும். 3 மணி நேரம் ஆகும் ஆவி வர்றதுக்கு. ஏன்னா 200 லிட்டர் தண்ணி இருக்குது, அதனால டைம் ஆயிரும். ஸோ ஆவி ஸ்டார்ட் ஆனதுமே சொட்டா பச்சை தண்ணி கண்டென்சேஷன் போகும். அந்த பச்சை தண்ணி இருந்தால் தான் உங்களுக்கு ஆயில் ஃபார்மேஷன். அதே சுடு தண்ணியாக மாறிடுச்சுன்னா ஆயில் ஃபார்மேஷனே வராது. ஸோ கண்டென்சேஷன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்மெண்டேஷன் பைப் கிடைக்கும் ட்ரம்முக்குள்ள. அங்கே வந்து ஆயில் கரெக்ட் ஆயிரும். கீழே அவுட்லெட் கொடுத்துருக்கோம். ஓப்பன் பண்ணால் தண்ணி ஆயில் 2ம் கலந்து தான் வெளியே வரும். இங்கே வேலை செய்கிற ஒரு பெரியவர் என்ன பண்ணுவார்னா கையாலே ஆயில் எடுப்பார் ஒரு சின்ன கிளாஸை வச்சுக்கிட்டு. ஏன்னா தண்ணியோடைய டென்சிட்டி அதிகம், அது கீழே இருக்கும், ஆயில் வந்து மேலே மிதக்கும். அதனால் அதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரேஷன் கொடுப்போம். ஃபில்ட்ரேஷன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு 100% பியூர் யூக்லிப்டஸ் ஆயில். இதுக்கு எக்ஸ்பைரி டேட்டே வராது. இது வந்து உங்களுக்கு சளி, ஜலதோஷம், இருமல், தொண்டை வலி, நெஞ்சு வலி, காய்ச்சலுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்டர்னல் யூஸ் நீங்கள் 3 சொட்டு சுடுதண்ணி போட்டு ஆவி எடுக்கலாம். 8லேருந்து 10 சொட்டு சுடுதண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு குளிக்கலாம். விக்ஸ்
அயோடெக்ஸ், அமிர்தஞ்சன், டைகர் பாம், மென்தோ ப்ளஸ் எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் கம்பெனிக்காரங்க போடுறது 2%, மீதி பர்சன்ட் 4%. நம்ம வந்து 100% பியூர் தரோம். இங்கே மேலே இருக்கிறது எல்லோ லேயர் வந்து ஆயில், இது பூரா தண்ணி. சரிங்களா? விரல் போடுங்க உள்ள, நல்லா தேய்ச்சி ஸ்மெல் பண்ணுங்கள். கேமராமேனுக்கு கொடுத்துருங்க. 350 கிலோ இலை போட்டால் எங்களுக்கு வர்றது வெறும் 3 லிட்டர். 3 லிட்டர் 100க்கு 1 ரேஷியோ. எஸ். இந்த ப்ராசஸ் வந்து பண்ணி காட்ட முடியாதுங்களா? நேற்று தான் முடிஞ்சிச்சு. அப்படிங்களா? டெய்லி பண்ண மாட்டாங்க. டெய்லி பண்ண முடியாது. இது வருஷத்துக்கு எத்தனை மாதம் பண்ணுவாங்க? வருஷத்துக்கு இல்லை, மாதத்தில் 10 நாள் பண்ணுவோம். நம்ம 10 நாள் காஞ்ச இலையில தான் போட முடியுங்களா? காஞ்ச இலை பச்சை இலை 2 போடுவோம். ஆனால் காஞ்ச இலையில் உங்களுக்கு அதிகமான ஆயில் கண்டென்ட், பச்சை இலையில் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ க்ரீனிஸாக இருக்கனால அது. வாங்க சாக்லேட் யூனிட் போகலாம். ஸோ இது வந்து நம்ம ஹோம்மேட் சாக்லேட் யூனிட். சாக்லேட் பண்ணுறதுக்கு முக்கியமாக தேவை கொக்கோ. இந்த கொக்கோ சீட் வந்து கேரளாலேருந்து வந்துடும். அது வந்ததுமே அதை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்குவோம். இது வந்து டபுள் பாயிலிங் சேம்பர். இதில் தான் 4 விதமான சாக்லேட் பண்ணுவோம். டார்க், மில்க், வெனிலா, அப்புறம் மேங்கோ. டார்க் சாக்லேட்டில் உங்களுக்கு 70% கொக்கோ, 30% மில்க் பவுடர், மில்க் மேட் பட்டர், அப்புறம் நாட்டு சக்கரை. மில்க் சாக்லேட்டில் 50% கொக்கோ, 50% மில்க் பவுடர், மில்க் மேட் பட்டர் வித் நாட்டு சக்கரை. வெனிலா மேங்கோவில் கொக்கோ வராது, நாட்டு சக்கரையும் வராது, ஏன்னா கலர் மாறிடும். ஸோ வெனிலாக்கு மில்க் பவுடர், மில்க் மேட் பட்டர், வெனிலா பவுடர், அப்புறம் ஐசிங் சுகர். மேங்கோக்கு நம்ம மேங்கோ பல்ப் யூஸ் பண்ணுவோம், அது நம்ம சேலத்துலேருந்து வந்துடும். ஸோ 70% மேங்கோ பல்ப், 30% மில்க் பவுடர், மில்க் மேட் பட்டர், அப்புறம் ஐசிங் சுகர். 2 சாக்லேட் மட்டும் நம்ம நாட்டு சக்கரை எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க இல்லையா, அவனும் 1 or 2 பீஸ் சாப்பிட்லாம். இந்தாங்க டேஸ்ட் பண்ணுங்கள். இப்போதுக்கு மேங்கோ வந்து டேஸ்ட்டுக்கு இல்லை, ஏன்னா ஸ்டாக் முடிஞ்சிச்சு. ஆனால் சேலில் உங்களுக்கு மேங்கோ கிடைக்கும். சார் நீங்கள் எல்லாம் டீ குடிப்பீங்களா, உங்களுக்கு மசாலா டீ, சாக்லேட் டீ, ஜிஞ்சர் டீ டேஸ்ட்டுக்கு தரோம். ஓகே சார் இந்தாங்க, இது மசாலா டீ. இந்த டீ குடிச்சதுக்கப்புறம் கிளாஸ் கையிலே வைங்க, உங்களுக்கு சாக்லேட் டீயும் ஜிஞ்சர் டீ தரேன். அதனால தான் மசாலா டீ தரோம், குடிச்சு பாருங்க. மசாலா ஒன்றும் ஆகாதுங்க. ஆமாம், அது சாக்லேட் டீ. இது வந்து நம்ம மசாலா டீ. இதில் உங்களுக்கு 80% ஏலக்காய், 20% உங்கள் இஞ்சி, கிராம்பு, பட்டை, அஸ்வகந்தா, துளசி, குருமுளகு எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இது பண்ணுறதுக்கு வெறும் பால் மட்டும்தான் எடுக்கணும். தண்ணியை கலக்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர் வராது. இது 1/2 கிலோ 250 மசாலா டீ. இது வந்து சாக்லேட் டீ. இந்த சாக்லேட் டீயில் உங்களுக்கு கொக்கோ பவுடர் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இதுவும் பண்ணுறதுக்கு வெறும் பால் மட்டும்தான் எடுக்கணும். இது வந்து 1/2 கிலோ 220. இது இஞ்சி டீ. இஞ்சி டீ பண்ணுறதுக்கு 80% பால், 20% தண்ணி. இல்லைனா நீங்கள் பிளாக் டீயும் பண்ணி குடிக்கலாம். இதில் இது வந்து 220 1/2 கிலோ. இது வந்து ஏலக்காய் டீ, வெறும் ஏலக்காய். இதுவும் பண்ணுறதுக்கு வெறும் பால் மட்டும்தான் எடுக்கணும். இது இந்த ரேட் வந்து 250 1/2 கிலோ. டிகிரி தைலம். இதில் ஏதாவது மிக்சர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நுர வந்துடும். ஆனால் இதில் நுர வராது, ஏர் பபிள்ஸ் மட்டும் வரும். அது 1 or 2 செகண்ட்ஸில் டிசால்வ் ஆயிரும். இது ஒரு ப்ராசஸ். செகண்ட் ப்ராசஸ் வந்து பர்னிங் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். இதில் ஏதாவது மிக்சர் இருந்துச்சுன்னா அப்போதுக்கு அப்போ துணி எரியும். ஆனால் இதில் துணி எரியாது, ஆயில் மட்டும்தான் எரியும். இதில் மிக்சிங் இருந்துச்சுன்னா துணி எரிஞ்சிடும், ஆனால் இதில் துணி எரியாது. இது வந்து 100% பியூர். இதுக்கு எக்ஸ்பைரி டேட் வராது, ஆனால் எக்ஸ்பைரி டேட் இருக்கும் 5 வருஷத்துக்கு. அந்த சமயத்தில் பாட்டில் மட்டும் தான் மாற்றணும், ஏன்னா இது பிளாஸ்டிக் பாட்டில். இது வந்து கல்தேரியா வின்டர் லீஃப் ஆயில்னு சொல்கிறான். உங்களுக்கு மூட்டு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, முது வலிக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம். இது அயோடெக்ஸ் மூவ் வாலினியோடைய ரா மெட்டீரியல். இதுங்க இது 910 500 ml. இது வந்து 1200 500 ml, 1250.
ஹீனா வந்து சைனஸ், மைக்ரேன், ஒத்தசை தலைவலி, வீசிங் ப்ராப்ளமுக்கு இது. சிட்ரிடோரா டேண்ட்ரஃப் ஃப்ரீ ஆகிறதுக்கு. சிட்ரினெல்லா கொசு, கரப்பாம்பூச்சி, பள்ளி இதெல்லாம் உள்ளே வராமல் தடுக்கிறதுக்கு இது ரூம் ஃப்ரெஷ்னர் மாதிரி ஸ்மெல்லும் வரும். ஆல்மண்ட் ஆயில் ஃபேஸ் நல்லா க்ளோ ஆகிறதுக்கு, டார்க் சர்க்கிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ், பிளாக் பிம்பிள்ஸ் ரிமூவ் பண்ணிடும். இது பாடி மசாஜ் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். லெமன் கிராஸ் வயிற்று வலி, வாமிட்டிங் சென்சேஷன், ஆசிடிட்டி, கான்ஸ்டிபேஷன், சின்ன கிளாஸில் சுடு தண்ணி எடுத்து 3 சொட்டு போட்டு குடிக்கலாம். இது ஒரே ஒரு ஆயில் தான் இருக்குது குடிக்கிறதுக்கு, அதனால தான் இது டீ ஆயில்னு சொல்கிறோம். டீலையும் ஒரு 2 சொட்டு போட்டு குடிக்கலாம். க்ளோவ் ஆயில் பல்லு கரை போகிறதுக்கு, பேசும்போது கெட்ட வாடை வரும்ல, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடும். ஹர்பல் ஹேர் ஆயில் முடி நல்லா வளர்கிறதுக்கு, பிரேக்கேஜ் ஆஃப் ஹேர், ஸ்பிளிட்ஸ் ஆஃப் ஹேர் ஸ்டாப் ஆயிரும். ஸோ எல்லாத்தையும் வந்து தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்க சார். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். வெல்கம். இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அவர் வந்து நிறையா தகவல்கள் வந்து சொல்லியிருப்பார். எப்படி வந்து சாக்லேட் அண்ட் டீ, ஒயிட் டீ, க்ரீன் டீ, அப்புறம் வந்து யூக்கலிப்டஸ் ஆயில் இதெல்லாம் எப்படி வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொன்னார், தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ இங்கே வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்க உற்பத்தி பண்ணது எல்லாமே வந்து இங்கே விற்பனைக்கு வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து 100% பியூர் தான், ஆர்கானிக் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணலாம், வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.